அவர் நடத்தின விதம் வித்தியாசம். அவர் நடத்தும் போது எப்படின்னா, நம்ம எங்க வரும்னு நினைச்சோம் அங்க வராது, எங்க வராது நினைச்சோமோ வரும். அதனால ஒருபோதும் நீங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே நீ எப்படி தரணும் விரும்புன்னு தரங்க. இதுக்காண்டி சொல்றேன்னா, அவர் டிசப்பாயின்மெண்ட் ஆகல, நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருக்குது. ஏன்னா நம்ம நினைச்சது நடக்காம போது என்ன ஆயிருது, டிசப்பாயிண்ட் ஆயிருது. அதனால ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலம். அது மட்டும் இல்ல, இன்னொன்று என்ன விளங்குதுன்னா, ஐ வில் கைட் யூ, ஐ வில் டீச் யூ வாட் இஸ் பெஸ்ட். புரோஜனமானதை போதிப்பேன்னா, உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், உனக்கு எது பெஸ்ட் எனக்கு தெரியும். நிறைய டைம் நினைக்கிறோம் நம்ம பெஸ்ட் எடுக்கிறோம்ட்டு ஒஸ்ட் எடுத்து மாட்டினவங்க உண்டு. ஆண்டவர் சொல்றார், வாட் இஸ் பெஸ்ட், உனக்கு புரோஜனமானதை போதித்து. ஆமென். அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், பெஸ்டான வழியில் உங்களை நடத்த விரும்புகிறார். இன்னொரு இடத்துல இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுது, புரோஜனமானது போல நன்மையானதை உங்களுக்கு போதித்து. கர்த்தர் கொடுக்கிறது நன்மை, கர்த்தர் கொடுக்கிறது ஒரு புரோஜனமானது.